Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்படன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக நீட் கவுன்சிலிங் சொன்னால நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அதனால தான் நிறைய பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உடனே கால் பண்ணி கேக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். சரியா? அதனால தான் இந்த வீடியோ கூட உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். அதனால நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல இன்னமும் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணீங்க. நாம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த அப்பர் கார்டு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்எம்சி வெப்சைட்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நிறைய டவுட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் மத்தியில நிலவுது. சரியா? நிறைய பேர் நமக்கு கால் பண்ணியிருந்தீங்க. அதாவது இதை பத்தி நீங்க கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. அதாவது நீட் அப்ளிகேஷன் நம்ம வந்து போடும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது நம்மளை வந்து வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக என்ன பார்த்தீங்கன்னா சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சரியா? அதுல ஒன் ஆஃப் தி டாக்குமெண்டா என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர் கார்டு என்ன பார்த்தீங்கன்னா அதுல வந்து இந்த ஐடியை வந்து ஜாயின் பண்றாங்களே தவிர இது கண்டிப்பா நம்ம வந்து இதை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து நமக்கு கிடையாது. இதை பத்தி நீங்க பேனிக் ஆக வேணாம். இருந்தாலும் இதை பத்தின டீட்டெயில்ஸ் நான் வந்து என்ன தெளிவா உங்களுக்கு சொல்றேன். இல்ல சார், எங்களுக்கு வந்து ஏதாவது டெமோ வீடியோ நீங்க கொடுங்க, இதை வந்து எப்படி அப்டேட் பண்றது எங்களுக்கு தெரியல, ஒரு டெமோ வீடியோ கொடுங்க சார் அப்படின்னாலும் நான் என்ன பார்த்தா கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியா தான் இருக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பத்தி ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுங்க. அதாவது நீங்க ஸ்கூல்ல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு அப்படிங்கறத சொன்னா நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. சரியா? எங்கப்பா முன்னேறி இருக்கு, நீங்க தான் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டுல ஏற்கனவே இஎம்ஐஎஸ் நம்பர்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல நீங்க ஜாயின் பண்ணும் போது என்ன பாத்தீங்கன்னா எல்கேஜில இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா எமிஸ் நம்பர் அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? அதே மாதிரி காலேஜுக்கு நீங்க போனோடனே யுஎம்ஐஎஸ் நம்பர் உமிஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அதை அப்டேட் பண்ணிருக்காங்க. அப்ப ஆக்சுவலா தமிழ்நாட்டுல ஏற்கனவே இதெல்லாம் இருக்கு. எமிஸ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கு. இப்ப அதை தான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்பர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எல்கேஜில இருந்து இப்ப நீங்க எது வரைக்கும் நீங்க படிச்சிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ற மாதிரி என்ன பாத்தீங்கன்னா இந்த ஐடியை வந்து என்ன பாத்தீங்கன்னா கொண்டு வராங்க. இதுல வந்து ஒரு 12 நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இது வந்து மேண்டேட்டரி கிடையாது. நல்லா தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதை பத்தி பேனிக் ஆகாம நீங்க தெளிவா பண்ண வேண்டிய விஷயம் எல்லாம் சொல்லி இந்த ஆதார் கார்டு இருக்கு பாத்தீங்களா, உங்களோட ஆதார் கார்டு. சரியா? இந்த ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய நேம், சரியா, ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய நேமு, ஆதார் கார்டுக்குள்ள இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த், இது எல்லாமே நம்மளால அப்டேட் பண்ண முடியும். ஆனா 10th மார்க் ஷீட்டை போய் நம்ம என்ன பண்ண முடியாது அப்டேட் பண்ண முடியாது. இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட் இருக்கு பாத்தீங்களா, இந்த 10th மார்க் ஷீட் தான் நமக்கு இருக்கக்கூடிய அதாவது வேலிடான ப்ரூஃப். அதுதான் 10th மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய நேம் நம்ம போய் மாத்தணும், 10th மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் போய் நம்ம மாத்தணும் அப்படின்னா அதுல நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்திக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 10th மார்க் ஷீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஆதார் கார்டை நம்ம அப்டேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாவே மேக்ஸிமம் போதுமானது. அதுவும் இப்ப கரண்ட்ல நீங்க 12th படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அதாவது உங்க ஸ்கூல்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? சப்போஸ் உங்க ஸ்கூல்ல சப்போஸ் நீங்க வந்து இப்ப நீட் வந்து ரிப்பீட்டர் நீங்க ஃபர்ஸ்ட் இயர் பண்றீங்க, செகண்ட் இயர் பண்றீங்க, உங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க டிஜி லாக்கர் மூலியமா. சரியா? டிஜி லாக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு, இல்ல ஒரு வெப்சைட் இருக்கு. அது மூலியமா உங்களால என்ன முடியும் பாத்தீங்கன்னா இதை அப்டேட் பண்ணிட முடியும். சரியா? அதனால பசங்க இப்பதான் நீங்க வந்து 12th படிச்சுட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஆப்பர் ஐடியா வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட ஸ்கூல்ல நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். சரியா? மற்றபடி எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்களோட 10th மார்க் ஷீட்ல என்ன நேம் இருக்கோ அதை தயவு செய்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப உங்களோட ஆதார் கார்டுல அப்டேட் பண்ணிருங்க. அதே மாதிரி போட்டோகிராஃப் வந்து பாருங்க, உங்களோட போட்டோ வந்து தெளிவா இருக்கா இல்லையாங்கிறத பாருங்க. ஏன்னா இப்போ வரக்கூடிய ஆதார் கார்டுல ரொம்ப தெளிவா என்ன பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணி கொடுத்துறாங்க. சரியா? அதனால உங்களோட சில பேருக்கு என்னன்னா அதாவது அப்பாவோட பேர் வந்து பின்னாடி வந்திருக்கும். சரியா? அதெல்லாம் நீக்கிட்டு என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு 10th மார்க் ஷீட்ல என்ன நேம் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா போத் தமிழ்ல என்ன நேம் இருந்தாலும் சரி, இங்கிலீஷ்ல 10th என்ன நேம் என்ன ஸ்பெல்லிங்ல இருக்கு அப்படிங்கறத அப்படியே நம்ம பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டுல மட்டும் அப்டேட் பண்ணுங்க. அதுவே மேக்ஸிமம் போதுமானது. இல்ல சார் எனக்கு வந்து ஆப் அந்த ஐடி வந்து எனக்கு வேணும், 12 டிஜிட் நம்பர் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா உங்க ஸ்கூல்லே அப்டேட் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு டிஜி லாக்கர் மூலியமா நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க பார்த்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நாம அதுக்கு அப்டேட் பண்ணி ஒரு வீடியோ கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். இல்ல சார் அதை எப்படி அப்டேட் பண்றது என்ன பண்றதுன்னு ஒரு ஐடியாவே எங்களுக்கு இல்ல சார், நீங்க ஒரு டெமோ வீடியோ கொடுங்க சார். நான் திரும்பவும் சொல்றேன், அதாவது நம்ம நீட் அப்ளிகேஷன் நம்ம போடும் போது ஆதார் கார்டை வச்சு நம்மளை வெரிஃபை பண்ணுவாங்க.
அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, உங்களோட பாஸ்போர்ட் வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க. இல்லை ஏபிசி ஐடின்னு சொல்லி ஒன்று இருக்கு, அதை வச்சு நம்ம என்ன வெரிஃபை பண்ணுவாங்க. இல்லை பேன் கார்டு வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க. இதுல ஒரு ஆப்ஷனா தான் இந்த ஆப்பர் ஐடி என்ன கொண்டு போய் சேர்க்கிறாங்களே தவிர இது வந்து மேண்டேட்டரி கிடையாது. எல்லா பேருமே அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனாலும் நம்ம சொல்றது என்னன்னா, ஆதார் கார்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க போய் 10th மார்க் ஷீட்டை மாற்ற முடியாது. ஆனா 10th மார்க் ஷீட்டுக்கு தகுந்த மாதிரி ஆதார் கார்டை நம்மளால அப்டேட் பண்ண முடியும். அதை மட்டும் நீங்க இப்போதைக்கு பண்ணி வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.